ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி உங்க பிசினஸ்க்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேஸ்புக் கேம்பெயினை செட் பண்றது, அதை பத்தி எனக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயின் நீங்க செட் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபார்முலா ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி உங்க பிசினஸ்க்கு வந்து ஒரு கேம்பெயின் செட் பண்றது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்றது, அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போறோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ் பண்ணா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயின் செட்டப் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1:6 3:6 இந்த ஃபார்முலா தான் கண்டிப்பா நீங்க உங்களோட ஃபேஸ்புக் கேம்பெயின் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்றதா கண்டிப்பா இந்த ஃபார்முலா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அது என்ன 1:3:6 கேட்டீங்கன்னா, ஒரு கேம்பெயின், அதாவது நீங்க எந்த கேம்பெயின் ரன் பண்ணாலும் சரி, உங்க பிசினஸ்க்கு மாதிரி ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் லீட் கேம்பெயின் ரன் பண்ணுவீங்க, சில பேர் கன்வர்ஷன் கேம்பெயின் ரன் பண்ணுவீங்க, சில பேர் மெசேஜ் கேம்பெயின் ரன் பண்ணுவீங்க. ஸோ எந்த கேம்பெயினோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோல்ஸ் தான். அண்ட் 3 ஆட் செட். 3 ஆட் செட்னா உங்களுக்கு இது லைவ் டெமோ காட்டுறேன் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 3 ஆட் செட் கிரியேட் பண்ணணும். ஸோ 3 ஆட் செட்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 ஆட் செட் கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஆட் செட்லயும் நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும், 8 டார்கெட் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணணும். இது ஏன் நம்ம 8 டார்கெட் ஆடியன்ஸ் கிரியேட் பண்றோம் பாத்தீங்கன்னா, கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு யாரு எவ்வளவு லீட்ஸ் வருது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த ஆட் செட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு 3 ஆட் செட் கிரியேட் பண்ண போறீங்க. ஈச் ஆட் செட்ல வந்து பார்த்தா 8 டார்கெட் ஆடியன்ஸ், டோட்டலா 24 டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க செட் பண்ண போறீங்க. அண்ட் லாஸ்ட் வந்து 6 ஆட்ஸ், அதாவது ஒரு ஆட் செட்டுக்கு வந்து பார்த்தா 2 ஆட்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ 3 ஆட் செட்டுக்கு வந்து பார்த்தா 6 ஆட்ஸ் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ஆட்ஸ் எப்படி இருக்கணும்னா, 2 டிஃப்ரெண்ட் ஆட் கிரியேட்டிவ்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கிரியேட்டிவ், ஒரு போஸ்ட் கிரியேட்டிவ். ஸோ இது மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா வந்து உங்க பிசினஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேஸ்புக் கேம்பெயினோ இல்ல ஆல்ரெடி நீங்க ஃபேஸ்புக் கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த கேம்பெயின் மறக்காம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை ஏன் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன்னா, அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்டான டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான காஸ்ட்ல லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்குதான் இந்த ஃபார்முலா 1:3:6 இந்த ஃபார்முலா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்லி லைவ் டெமோ காட்டிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ கேம்பெயின், ஆட் செட், ஆட்ஸ் பத்தி என்னோட சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபேஸ்புக்ல வந்து சிபிஓ ஏபிஓன்னு ஒன்று இருக்கு. அதாவது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன், ஆட் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்கு. அது நீங்க ஃபர்ஸ்ட் அது மட்டும் நீங்க பார்த்துருங்க. என்னோட சேனல்ல வந்து சிபிஓ ஏபிஓன்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்தீங்க. ஏன்னா அந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு டார்கெட் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரியேட் பண்ணுங்க. எல்லாரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே லீட் கேம்பெயின் செட் பண்ணுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நீங்க எந்த ஒரு கேம்பெயின் போறதாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைமோ இல்ல நீங்க நிறைய கேம்பெயின் ரன் பண்ணியிருந்தாலும் ஓகே. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேம்பெயின் போறதுனா நான் எல்லாருக்கும் சஜஷன் பண்றது ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் 2 டேஸ் ஆர் 3 டேஸ் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ரெடி பண்ணணும். அவேர்னஸ் கேம்பெயின் என்ன பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர்ஸ் பீப்புள்ஸ் வந்து ரீச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ உங்க ப்ராடக்டையோ உங்க சர்வீஸையோ பத்தி ஒரு அவேர்னஸ் ஒரு 2 ஆர் 3 டேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்க இந்த மாதிரி லீட்ஸ் கேம்பெயினோ இல்ல சேல்ஸ் கேம்பெயினோ வேற எந்த கேம்பெயின் போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நீங்க ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணி ஆகணும். இது வந்து நான் யாருக்கு சொல்றேன்னு பார்த்தா, ஒரு மிட்ரேஜ் கம்பெனியோ இல்ல நீங்க ஒரு ஹை வேல்யூ கம்பெனி, அதாவது ஒரு டாப் லெவல் கம்பெனியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஒரு அவேர்னஸ் கேம்பெயின், அதுக்கப்புறம் தான் உங்களோட கோல்கான கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்க இப்போ ஸ்டார்ட் அப் இப்போ ட்ரை பண்ணா இந்த இந்த நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். நீங்க வந்து ஒரு மிட் லெவல் கம்பெனியோ இல்ல டாப் லெவல் கம்பெனியோ தான் கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தான் அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 வீக் கிரியேட் பண்ணினா சூப்பரா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு ரீச் ஆயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க லீட்ஸ் கேம்பெயின் பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க லேண்டிங் பேஜ் வச்சு சேல்ஸ் கேம்பெயின் பண்ணாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீட்ஸ் கேம்பெயின் ரெடி பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தா நம்மளோட ஃபார்ம்ல என்ன 1:3:6. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீட்ஸ் கேம்பெயின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீட் கேம்பெயின் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இந்த லீட் கேம்பெயின் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து உங்களோட லீட் நீங்க எந்த கேம்பெயின் போடுறீங்களோ அந்த கேம்பெயின் போடுவோம். இப்போ நம்மளோட ஃபார்முலா படி நம்ம போவோம். 1:1 வந்து என்னோட லீட் கேம்பெயின், என்னோட கோல் வந்து லீட் கேம்பெயின். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்ஸ் சிபிஓன்னு சொன்னேன், அதாவது கேம்பெயின் பட்ஜெட் ஆப்டிமைசேஷன். அதை பத்தி நான் என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க.
இன்கேஸ் அதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ சிபிஓ பத்தி நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது என்டையர் பட்ஜெட் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஸோ என்னோட கேம்பெயினோட என்டையர் பட்ஜெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன் 800 சொல்லிட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 1:1 வந்து முடிச்சாச்சு. ஸோ ஒரு கேம்பெயின் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபார்ம் தான். ஸோ நீங்க லீட் கேம்பெயின் ரன் பண்ணா மேக்ஸிமம் ஃபார்ம் வச்சு ரன் பண்ணீங்க. உங்களோட பேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. இங்க நான் சொன்ன மாதிரி மினிமம் 8 டார்கெட் ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரிஜினல் டார்கெட் ஆடியன்ஸ் வச்சீங்க, ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆப்ஷன். ஒரிஜினல் ஆப்ஷன்ல இங்க டீடைல் டார்கெட் இருக்குங்களா? ஸோ இந்த டீடைல் டார்கெட்ல மினிமம், அதாவது மினிமம் 8 to 10 அதுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். இதுதான் வந்து பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஆட் செட் சொல்லுவோம். ஸோ இந்த ஆட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிஜிட்டல் ஆடியன்ஸ், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தம் நான் போடுறேன். ஸோ நான் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறதுக்காக நான் ஒரு 8 டார்கெட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ஒரு ஆட் செட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ்ஸ்ல ஒரு கேம்பெயின் ஒரு ஆட் செட் 2 ஆட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் வந்து ஒரு இமேஜ் வச்சு ரெடி பண்ணி ஒரு சும்மா ஜென்ரலா வந்து ஒரு இமேஜ் இருக்கு சொல்லிட்டு இப்போ வந்து இதை டூப்ளிகேட் பண்ணுங்க. நம்மளோட கேம்பெயின் படி நம்ம கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா ஒரு கேம்பெயின் ஒரு ஆட்ஸ் 2 ஆட்ஸ் அந்த டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் கேம்பெயின் கொடுங்க, டூப்ளிகேட் பண்ணி ஒரிஜினல் கேம்பெயின் கொடுங்க. இப்போ ஒரு கேம்பெயின் ஒரு ஆட் செட் 2 ஆட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன 3 ஆட் செட் தேவைப்படும். நமக்கு இதை டூப்ளிகேட் பண்ணுங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணும்போது முக்கியமான ஒன்று நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை டார்கெட் ஆடியன்ஸ் மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்து வச்சோம் 8 to 10. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 வச்சு நீங்க செகண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் செட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன ஃபார்முலா படி ஒரு கேம்பெயின், அதாவது நம்மளோட லீட் கேம்பெயின் 3 ஆட் செட், ஒரு ஆட் செட் 2 ஆட் செட் 3 ஆட் செட் 3 ஆட் செட்ல என்ன பண்ணிருக்கோம், டிஃப்ரெண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல ஒரு 8 டார்கெட் ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல யாரை டார்கெட் பண்ணா ஒன்லி ஃபார் பிசினஸ் ஓனர், ஸ்மால் பிசினஸ் ஓனர், லார்ஜ் பிசினஸ் ஓனர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்டரி கிளப் அந்த மாதிரி இருக்க சிஇஓ, எம்டி, மேனேஜர் அந்த மாதிரி டார்கெட் பண்ணுவேன். செகண்ட் ஆட் செட் வந்து நியூ ஹோம் பையர்ஸ், ஹோம்ல இன்ட்ரெஸ்ட் யாரா இருக்கு, பார்த்து நியூ ஹோம் டிரான்ஸ்ஃபர் பண்ற இன்ட்ரெஸ்ட் யாரு இருக்கு, ஸோ அந்த மாதிரி இதுல செகண்ட் ஆட் செட் டார்கெட் பண்ணுவேன். மூணாவது ஆட் செட் யாரை டார்கெட் பண்ணா ஜென்ரல் ஐடி பீப்புள்ஸ் டார்கெட் பண்ணுவேன். ஸோ ஐடி பீப்புள்ஸ், கார்பரேட் எம்ப்ளாயீஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி தேர்ட் ஆட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி இண்டஸ்ட்ரி டார்கெட் பண்ணுவேன். செகண்ட் ஆட் செட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆட் செட்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓனர்ஸ் டார்கெட் பண்ணுவேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ 3 ஆட் செட்லயும் 8 டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ண பண்ணி மொத்தம் 24 டார்கெட் ஆடியன்ஸ் உங்ககிட்ட வரும். நான் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு கால்குலேஷனுக்காக சொல்றேன். ஸோ நீங்க 8 to 10 வச்சுக்கலாம். ஸோ மினிமம் 8 வச்சுக்க, மேக்ஸிமம் 10 முடிச்சிருங்க. ஸோ 8 to 10 சொல்லிட்டு 3 ஆட் செட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் செட் ரெண்டு ஆட் ரெடி பண்ண போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸோ எந்த ஆட் பெர்ஃபார்ம் பண்ண நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால ஒரு வீடியோ ஆட், ஒரு போஸ்ட் ஆட், அதாவது நார்மலா போடுற போஸ்ட் ஆட். ஸோ 2 ஆட் ரெடி பண்ண போறோம். ஸோ ஒரு போஸ்ட் ஆட், ஒரு வீடியோ ஆட். அதே மாதிரி அதே தான் கொடுக்க போறோம். ஆட் செட் 2க்கும் ஒரு போஸ்ட் ஆட், ஒரு வீடியோ ஆட். அதே மாதிரி ஆட் செட் 3க்கும் ஒரு போஸ்ட் ஆட், ஒரு வீடியோ ஆட். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காமன் தான் இருக்க போகுது. மீதி எல்லா செட்டிங்ஸும் காமன் தான். இதுல மெயினா சேஞ்ச் ஆகிற ஒரே விஷயம் தான் இங்க ஆட் செட்ல வந்து டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் எல்லாமே சேம் தான். சேம் ஏஜ் தான், சேம் ஜெண்டர் தான், சேம் டார்கெட் ஆடியன்ஸ், சேம் ஆட் காப்பி, சேம் டைட்டில். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆட் செட்ல மட்டும் டார்கெட் ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1:3:6 ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் ஒரு தடவை கேம்பெயின் ரன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எவ்ரி டைம் நீங்க ஒரு கேம்பெயின் செட் பண்ணும்போது கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. அப்கமிங் டேஸ் நம்ம 1 by 1 உங்களுக்கு லைவா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஒரு கேம்பெயினை எப்படி நான் உங்களுக்கு A to Z வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ABO CBO பத்தி என்னோட சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை.